இன்னைக்கு நம்ம கிரீன் சில்லி போட போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். சிக்கன் எடுத்துக்கோங்க, மல்லித்தலை ஒரு கைப்பிடி, புதினாத்தலை ஒரு கைப்பிடி, பச்சை மிளகாய் ஒரு 3, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 4 பல்லு, சின்ன வெங்காயம் ஒரு 4. நம்ம எடுத்து வச்சிருக்க இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்துட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மைதா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் நம்ம சேர்த்தோம்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா வந்து நல்லா ஒட்டிக்கும். சிக்கன்லேயே எண்ணெயில் போட்டாலும் தனியாக பிரியாது. நம்ம ஊற வைக்கவும் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஊற வச்சாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். போட்ட உடனே பிரட்டிடாதீங்க. கொஞ்ச நேரம் வேக விடணும். தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க, இல்லை ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். இப்போ அப்படியே பிரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், வெந்துருச்சு. அதிக நேரம் வேக விடாதீங்க. கிரீன் கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறிடும். தட்டுக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்க, கிரீன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் பெப்பர் போட்டுக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அருமையாக வந்திருக்கு. மொறு மொறுன்னு வந்திருக்கு. புதினா மல்லி அந்த டேஸ்ட் ஃப்ளேவரு தூக்கலாக இருக்குது, செம்மையாக இருக்குது. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.